அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெற்றிகரமாக பேப்பர் 1 எக்ஸாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. கொஷின் பேப்பரோட அந்த தன்மை வந்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது நான் சொல்லலைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக எளிது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மற்றவங்க எல்லாமே வந்து எளிது அப்படின்னு தான் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி நிச்சயமாக வந்து நாங்கள் ப்ரைவேட் கீழே வந்து எங்களுக்கு வந்து 110 வருதுங்க சார், 100 வருதுங்க சார் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஏரியா கவர் பண்ணமோ அதுதான் வந்திருந்தது. என்ன ஒன்று உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து 9th 10th நம்ம வந்து கிளாஸ் எடுத்து படிக்க வச்சோம். ஆனால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி சைக்காலஜியெல்லாம் வெறும் 3 கிளாஸ் தான் வந்து எடுத்திருந்தோம். அதில் வந்து ஓப்பன் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18+ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கிளாஸில் நம்ம நடத்தின அந்த பிடிஎஃப்லேருந்து மட்டுமே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஓப்பன் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து அது நல்லா படித்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கொஷின் வரலையும் சைக்காலஜியிலேருந்து போட்டிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இது ஓவராலாக பார்க்குறதுக்குள்ள கொஷின் வந்து ஈஸி தான். அதே மாதிரி அடுத்ததாக எஸ்ஜிடி, அதாவது இந்த தேர்வுக்கு அடுத்து வந்து எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நிச்சயமாக வந்து வரப்போகுது. இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக வந்து வரும். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். எஸ்ஜிடி நம்மக்கிட்ட சேர்ந்து யாராவது படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களை வந்து 9442242494 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போன எஸ்ஜிடியில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வீடியோவையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ விருப்பப்படுறவங்க வந்து சேர்ந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 192 கேண்டிடேட் தமிழ்நாட்டிலே அதிகமாக வந்து நம்மக்கிட்ட தான் செலக்ட் ஆகி போனாங்க. ஓகேங்களா, பெரிய பெரிய சென்டர்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் 20 பேர் கூட செலக்ட் ஆகாத நேரத்தில் நம்மகிட்ட 192 கேண்டிடேட். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம 1.25 வருஷம் கிட்டத்தட்ட அந்த சிலபஸை 2 டைம் வந்து நடத்தணும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ் ஆச்சு. ஒரு சிலருக்கு மட்டும் தான் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைக்கான அந்த எக்ஸாமில் வந்து கீ வந்து நம்ம வந்து பார்ப்போம். கீயை பொறுத்தவரையும் இது வந்து டென்டேட்டிவ் தான். ஆனால் நிச்சயமாக வந்து ஃபைனல்லையும் இதே வந்து வரும். ஒரு சிலது வந்து மாற வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு சிலது மட்டும் அது ஏன்னா வந்து அவங்க கொடுக்குறது தான் வந்து ஆன்சர். ஒரு சில கூற்றுகளுக்கெல்லாம் வந்து அது மட்டும் மாறுமே தவிர மற்றது வந்து எதுவுமே வந்து மாறாது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 6 வளர்ச்சி நிலைகள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டிஆர்பி சைட்லேருந்து. அதே மாதிரி செகண்ட் கொஷின், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டி கொஷின். வந்து இந்த கொஷின் வந்து என்ன கொஷின்னா டி, ஏபிசிடியில் வந்து டி கொஷின்னு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின், அதாவது 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று மற்றொன்று காரணம். இதில் வந்து கூற்று வந்து மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது. அதேமாதிரி காரணம் வந்து மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்று கொண்டு தொடர்புடையவைன்னு சொல்லி இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அதே மாதிரி வந்து கூற்றிற்கான சரியான விளக்கமாக வந்து அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஷின் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம பெருசாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவு உருவாக்க கற்றலை விளக்க சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட உளவியலாளர்கள் அண்மை வளர்ச்சி மண்டலம், இது யாருன்னா வந்து வைகாட்ஸ்கி. ஓகேங்களா, இதை வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருள்களை பரிமாறிக்கொள்வது, இது வந்து என்னென்னா தொடர்புடைய விளையாட்டுன்னு சொல்லுவோம். அசோசியேட்டிவ் பிளே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி தனி மனிதன் ஒருவன், இது வந்து நாகராஜன் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுலேயும் பேப்பர் 1 புக்லேயும் வந்து இருக்குது. நாகராஜன் புக்கில் கிளியராக இருக்குது. தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலை எவ்வாறு செயல்படுகிறான் என்பது ஒருங்கிணைப்பின் தன்மையை பொறுத்தது அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஆல்போர்ட் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, இதில் ஆளுமை பர்சனாலிட்டியில் வந்து. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரிட்டினிசம், சோமா, அனிமிசம், குள்ளத்தன்மை இதெல்லாம் ஃபஸ்ட்டு அது எஸ்சிஆர்டி புக்கு விட்டுருக்கிற புக்கில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் வந்து அந்த எஸ்சிஆர்டி புக்கில் ஃபஸ்ட்லேயே இருக்கும். உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி வந்து சமூக வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து 9th வந்து டால்மன், லெவின், பாண்டுரா, கார்ல் ரோஜர்ஸில் வந்து ஆப்ஷன் டியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளான இது வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஆனால் இது வந்து அவங்க என்ன கீ விடுறான்னு பார்ப்போம். ஆனால் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அதிகமான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்குன்னா மனச்செயற்பாட்டுக்கு முந்தைய நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதே மாதிரி இது கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய கீழ்காணும் எந்த படிநிலைகளை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து டி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டி வந்து எடுத்துக்கோங்க. இதான் வந்து சரியான ஆன்சராக வந்து இருக்கும். கீழ்கண்டவற்றில் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எதுனா கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைகள் கற்றவற்றை மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து என்ன சொல்லுதுன்னா, கற்பிக்கப்படும் பாடத்தை விட கற்போரின் மீது கவனம் செலுத்துதலை பற்றி வந்து சொல்லுது. அதுமாதிரி குழந்தைகள் தங்கள் மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை என்ன அணுகுமுறை அப்படின்னா வந்து செயல்பாட்டுவாதி அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது என்னென்னா அறிதிறன் கோட்பாடு காக்னிட்டிவ் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கீழ்காணும் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எதுனா உருவம் வரைதல் சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதுவும் 18வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக் அதாவது கவர்மெண்ட் இருக்கிற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். இதுக்கு தவறான ஆன்சர்லாம் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் டான்ஸ் ஹார்மோன் திசுக்களின் ஆக்சிஜன் உட்கிரகத்திலே அறிக்கப்படணும்னு வளர்ச்சிதை செயலை கட்டுப்படுத்துகிறது. அதாவது வந்து 3rd பேஜ்லேயே இருக்குது. ஓகேங்களா? தைராக்சின். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள் தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வந்து இதுனா 3 முதல் 5 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த 20th கொஷினுக்கு வந்து இந்த ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க டிஆர்பி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து சி தான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா வந்து உடன்பாட்டு தற்கருத்துனா மற்றவர்களுடன் முரண்படுதல் வந்து நிச்சயமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடு யாருன்னா ஹிப்போக்ரேட்டஸும் கேட்டல். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் வந்து இது ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்று. ஓகேங்களா? ஸோ இது சரியான கூற்றுன்றது வந்து அவங்க கொடுக்குறது தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தம் இல்லாத மாதிரி தான் வந்துருக்கு. கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமடைவதாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுக்குறதுலையும் பார்ப்போம் நம்ம பொறுத்திருந்து. கீழ்கண்டவற்றில் மொழி கோட்பாடு ஆல்பர்ட் பின்னே மட்டும் மொழி கோட்பாடு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்ற யார் மொழி கோட்பாடு ஸ்கின்னர் ஆகட்டும் வைகாட்ஸ்கி ஆகட்டும் வாட்சன் ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து மொழி கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் எக்கச்சக்க கொஷின் ஒரு 8-9 கொஷின் பக்கம் 10 ஃபஸ்ட் லெசனில். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? இந்த சைக்காலஜியில் வந்து இந்த ஏரியா எல்லாமே ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடையும்னா நரம்பு மண்டலம். ஓகேங்களா? அதாவது நர்வஸ் சிஸ்டம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியானது மனிதன் ஒரு தனித்துவமான சாதனையாக மூளையின் கட்டமைப்பில் பதிந்துள்ளதாக முன்மொழிந்தவர் யார்? சோம்ஸ்கி. ஓகேங்களா? சமூக புன்னகை வந்து அவங்க வந்து 6 மாதம் முதல் 8 மாதங்கள் வரை அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 முதல் 2 ஆண்டுகளில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து 8 மாதம்னா 2 வயசு 2 ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது தான் வந்து ஆன்சர். ஆனால் இந்த கூற்றுக்கு வந்து கூற்று 1 மற்றும் 2 வந்து சரின்றது தான் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதை பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கு இடம்னு சொல்லி சொல்கிறோம். 2வது வந்து புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள் மனப்பான்மைகள் சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதுன்றோம். ஸோ 2மே வந்து கரெக்டு. அதே மாதிரி எரிக்சனில் வந்து சமூக வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி எது சொல்கிறாருன்னா வந்து குமரபருவத்தை தான் அடலசன்ஸ் பீரியடை தான் சொல்கிறாரு. இது புக்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்மையப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையை சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. அதே மாதிரி சமநிலைப்படுத்தும் கோட்பாடை உருவாக்கியார் பியாஜே. 2மே கரெக்ட் தான். ஓகேங்களா? 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஷ் என்கிறோம்னா மனப்பான்மை ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து இதுதான் வந்து ஆன்சராக வந்து வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதே மாதிரி மர்ஃபோர் இது வந்து சொல்கிற நூல் வந்து புறநானூறு. அதே மாதிரி வந்து சொற்களஞ்சியங்களை பெருக்குவதற்கு வந்து கலைச்சொற்கள் வந்து அவசியம். அதே மாதிரி பறவை மனிதர் சலீம் அலி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து கதையை வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனில்லைன்னு சொல்கிறோம். பயனில்லை 2 வகைகளாக பிரிக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ 2 கூற்றுகளும் சரி தான். தமிழ்நாடு அப்படின்ற சொல் வந்து எதில் வருதுன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து வருது. பாரதினால் இன்றடா பாட்டி இசைத்து ஆடடா என்ற பாடியவர் வந்து வாணிதாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த பொறுத்துக்கு வந்து வந்து குறிச்சிக்கோங்க. பேசப்படுவோர் மற்றும் பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கைன்னு சொல்லி சொல்கிறோம்.
அது தன்மை முன்னிலை படர்க்கை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தன்மை முன்னிலை தவிர்த்து. காரணம் வந்து அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். இது 2 கூற்றுகளும் வந்து சரிதான். அதே மாதிரி அடுத்ததையும் வந்து பாருங்க, ஒன்று என்பதை குறிக்க ஓர், அதே மாதிரி வந்து ஒரு ஆகிய 2யும் பயன்படுத்துறோம். ஓர்ன்றத வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் வவ்வல்ஸ் முன்னாடி வந்து ஓர் வந்து பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி. உயிர்மெய்க்கு முன்னாடி வந்து ஒரு பயன்படுத்துவோம். 2மே வந்து ரைட்டு தான். ஓகேங்களா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைகளா பிரிக்கிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். வாக்குண்டாம்னு சொல்றது வந்து மூதுரை. கனிடை ஏறிய சுளையும், இது வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து சொல்றாரு. மனுநீதி சோழன் பற்றிய தவறான இது வந்து கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர்னு சொல்றாங்க. ஓகே ரைட்டு. இளம் வயதில் முதியோர் போல வேடமணிந்து சரியான தீர்ப்பை வழங்கினார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கரிகால் சோழனை வந்து படிச்சிருப்போம். ஸோ கூற்று சரி, காரணம் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறோம். திருக்குறள் பெருமையை வந்து உலகறிய செய்தவர் வந்து ஜி போப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாயில் இலக்கியன்றது வந்து தூது. அதே மாதிரி இணைப்புச் சொல் இல்லாதது வந்து அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பேசுபவரை குறிப்பது தன்மை. அதே மாதிரி யான் என்றது வந்து பன்மையை வந்து தன்மை பன்மையை வந்து குறிக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ கூற்று சரி, காரணம் வந்து என்னது தவறு. மாசு என்ற பொருள் தராத சொல் தூய்மை. ஓகேங்களா? மற்றெல்லாம் மாசு தரும். இது வந்து தூய்மை மட்டும் தான் வந்து மாசுன்ற இது வந்து தராது. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்களை வந்து இதில் வந்து டி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்து புத்தகத்தை சொல்கிறோம். தமிழ் 3000 திருமந்திரம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஓப்பன் கொஷின். அதாவது வந்து கிட்டத்தட்ட தமிழ் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். நிறைய இதில் வந்து இது வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும். இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவை வந்து பார்த்திங்கன்னா திருச்சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஞாயில்கள் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து மதில். ஓகேங்களா? அதான் அரண்மனை வாயில்கள், அதுதான் வந்து ஞாயில்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசைநிலை இசை நிறை பொருள் வரது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடுமீன் ஓட உருமீன், இது 5ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கும் மூதுரை. ஓகேங்களா? நம்ம அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டோம். அதை பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்டு வந்து நம்ம பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்டுன்றோம். அதே மாதிரி அதிக அளவில் கல்வி நிலையங்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து காரணம். ஸோ கூற்று காரணம் 2மே வந்து சரிதான். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் உங்களுக்கு தெரியும். தந்தை பெரியார். இந்த கொஷின் நம்ம ஓப்பன் கொஷின் தான். ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட தமிழ்லேயே நிறைய கொஷின் வந்து ஓப்பன் கொஷின்ஸ் தான். நம்ம வச்ச தேர்வுலேருந்து அப்படியே வந்திருக்கு. 60வது வந்து ஏ வந்து குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து 61 இப்போ எது வந்து ரீ கூட சேராது அப்படின்றாங்க. ரீலோடு, ரீசெட்டு, ரீஅவைலபிலிட்டி இதெல்லாம் ரீ கூட சேராது. ரீ ஒபே கிடையாது. ஓகேங்களா? ஒபே மட்டும் ரீ கூட வந்து சேராது. அதே மாதிரி ஐடென்டிஃபை த ஹார்ட் ஒன். இதில் எனாரமஸ், ஜெய்ஜாண்டிக், மேசிவ் எல்லாமே வந்து ஹார்ட் ஒன்னை வந்து அதாவது வந்து எது வந்து பெரிய அப்படின்றத குறிக்கிறது. மார்வலஸ்ன்றது வந்து நல்ல அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. ஸோ இதுதான் வேறுபட்டது மார்வலஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இதெல்லாம் அதாவது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 62வது கொஸ்டின்லாம் நம்ம வந்து நிறைய டைம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே கொஸ்டின் அதே மாடலில் வந்து வந்திருக்கு. 63வது கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்கோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ் திஸ், தட், தீஸ், தோஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து கொஷின்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. 64 வந்து அவங்க விடுறது தான் ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து ஃபார்முலாவும் இருக்கும், இன்ஃபார்மலாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்பீச்சும் வந்து ஃபார்முலாவும் இருக்கும், இன்ஃபார்மலாகவும் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்போக்கன். இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கனுக்கு மட்டும் வந்து கிடையாது, ரிட்டனுக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க என்ன ஆன்சர், அதாவது ஏ, பியில் 2ல் 1 வந்து விட வந்து வாய்ப்புகள் அவங்க வந்து அதிகமாக இருக்குது. டிஆர்பி சைடு அவங்க விடுறது தான். அதே மாதிரி ஃபாக்ஸோட ஃபீமேல் அது வந்து பார்த்தா விக்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாகவே அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து தெரியும் அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து க்ரோயிங் பிளான்ட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸை வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து 68 வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ வந்து குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், பேக் ஆஃப் டாக்ஸ். நம்ம பேக் ஆஃப் ஃபூல்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து என்னது, பேக் ஆஃப் டாக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து இருக்கிறத வச்சு நம்ம வந்து குறிச்சிடலாம். அதாவது டி மியூசிஷியன், பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது 2மே வந்து போது 2 வச்சு நம்ம குறிச்சிடலாம். அது சிஸ்டர் இன் லாக்கு வந்து சிஸ்டர்ஸ் இன் லான்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் ஓப்பன் கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 70க்கு வந்து சி வந்து குறிச்சிக்கோங்க. இந்த சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம்க்கு. ஓகேங்களா? ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆகும். அதனால தான் 71 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைமிங் ஸ்கீம். ஓகேங்களா? ரைம் ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கு, வெல்த்து. இது லைன் பை லைனாக தான் கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்துருக்கவே கூடாது, இது தவறு. இதுக்கு வந்து எல்லாருக்கும் மார்க் கொடுத்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ஹெல்த்து, அடுத்து ஜஸ்ட்டு, அடுத்து ரெஸ்ட்டு. வெல்த்துன்றது வந்து ஏ அப்படின்னா ஹெல்த்தும் அதே மாதிரி வர்றதும் ஏ தான். அடுத்து ஜஸ்ட்டுன்றது வந்து பி. ஓகேங்களா? அடுத்து வந்து அதே மாதிரி வரக்கூடிய ரெஸ்ட் வந்து பி. ஸோ ஏஏ, பிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைம் ஸ்கீமு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன், அதாவது நல்ல கொஷின் தான். மை ஃபாதர். ஓகே, சப்ஜெக்ட்டு, ப்ரெசன்டட், வேர்பு. மீன்றது வந்து ஆப்ஜெக்ட்டு. அதே மாதிரி வாட்சும் ஆப்ஜெக்ட்டு. இல்லை உயிருள்ள பொருள் மீன்றது வந்து
ஐஓன்றோம், உயிரற்ற பொருள் வந்து டிஓன்றோம். ஸோ எஸ்விஐஓ டிஓ அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். நான் 8th வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷில் அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க. மார்க் ட்வைன் இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு உங்களுக்கே தெரியும். நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்று வாரன் பஃபெட் இல்லை மார்க் ட்வைனை கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னோம், நிச்சயமாக கேட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஈஸி. இது நம்ம வீடியோஸில் கூட சொல்லியிருப்போம். அதாவது டேஸுக்கு முன்னாடி வந்துட்டாவே மோஸ்ட் இல்லை இஎஸ்டி வரக்கூடிய சென்டென்ஸ். ஸோ இதை வச்சே போட்டுடலாம், ஒரு சிம்பிள் இதுதான். அதை வந்து இந்த இதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை வந்து இந்த கொஷின் இந்த இதை வந்து அப்பன்னு எத்தனை டைம். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் மேட்ச் ஆகிறதுல இது மட்டும் தான் வந்து மேட்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆனால் பட் இட் ரிக்வயர்ஸ் ஹோம் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பட்டுன்ற நம்ம கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் மார்க் போட்டிருக்காங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டில் எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் இல்லை, இதில் மட்டும் தான் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி முடியும்? ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் முடியும். அதே மாதிரி 78க்கு வந்து ஏக்கு வந்து குறிச்சிக்கோங்க. 79ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாக்ஸு, பென்சில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல் நவுன். ஓகேங்களா? ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னானது ஒரு பண்பை குறிக்கிறது. ஹாப்பினஸ்ன்றது என்னது? பண்பு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் காமன் கலெக்டிவ் அப்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து 80 இந்த கொஷின்லாம் வந்து நம்ம ஓப்பனாகவே நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து டெஸ்ட் வந்து வச்சுருந்தோம். அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சி டேஸ் சின்ஸ் மார்னிங் ஹேஸ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ரிப்பிட்டேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரிப்பிட்டேஷன் வந்திருந்தால் அதுவும் வந்திருக்கும் அனுப்புகிறோம். ஆனால் வந்து என்னென்னா வந்து இங்கே வந்து இப்போ ஒரு சொல்லிலோ இல்லை அடுத்தடுத்த வரியிலையோ வார்த்தைகள் ஒரே மாதிரி வந்து வர்றது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரகாம் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட் த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லி பீப்புள்னு வரும். ஸோ இதான் வந்து அனப்போரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்த சொல்லோ தொடரும் மீண்டும் மீண்டும் வர்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேட்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுறது. ஒரு எதனா ஒன்று நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணோம்னா அதை வந்து என்னது நம்ம சொல்லுவோம் ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்பெக்டாக்கிள்ஸ் இதோட கிளிப்டு ஃபார்ம் வந்து ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதுவும் அஸ் வெல் அஸ் இதெல்லாம் சேம் பேட்டர்ன் தான். ராகுல் டேஸ் வெல் சின்ஸ் த 25th ஓவர்னா ஹேஸ் பீன் பேட்டிங். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூ வில் கம் இயர்லி டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்னது இந்த கொஷின் பேட்டர்ன் நாளைக்கு கூட உங்களுக்கு வந்து பேப்பர் 2லேயும் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே நாட்டு வரல, ஸோ கீழே நாட்டு வந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் நாட்டு வரல, செகண்ட் இதுலேயும் நாட்டு வரல, தப்பு. ஸோ 3வது 4வதுல நாட்டு வந்திருக்கு. ஆனால் இங்கே வெர்பு என்ன இருக்குது? வில்லு. ஸோ வில்லுக்கும் ஆருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுவும் தூக்கிடுங்க. ஓன்ட் யூ. ஓகே, வில் ப்ளஸ் நாட்டு ஓன்ட்டு, ஷல் ப்ளஸ் நாட்டு சாண்ட்டுன்னு சொல்லி நான் படிச்சிருப்போம். இதில் வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த போனோட்டெல் எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ பி இதை ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கிரானரின்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கிரெயின்ஸ்ன்றோம். அதே மாதிரி கேனரின்னா வந்து த பிளேஸ் வேர் ஃபுட் இஸ் பேக்ட் இன் கேன்ஸ் அண்ட் டின்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 88 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஃபன் போட்டு வந்தாவே இது நம்ம தனி வீடியோவே நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இட்இஸ்ன்றதை வந்து இட்ஸ்ன்னு சொல்லி கொடுவோம். இதுதான் கான்ட்ராக்ஷன். இது பேர் தான் வந்து என்னென்னா வந்து கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து முக்கியம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ கீப்பான்ன்றது டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால். இதை வச்சே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு இதை வச்சு போட்டுடலாம், டி. அதே மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வந்து ரெண்டுமே அது கரெக்டு. ஓகேங்களா? அதான் சஃபிக்ஸ்ன்னு அது ஒரு அஃபிக்ஸ் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்ன பண்ணுவோம்? பிளேஸ் பிஃபோர் த ரூட் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து சாரி அதாவது வந்து ப்ரிஃபிக்ஸ்னா தான் வந்து பிஃபோர் த ரூட் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நான் சரியாக வந்து கொஸ்டினை வந்து கவனிக்கல. ஓகேங்களா? அதாவது பிஃபோர் த ரூட் வேர்டுனா அது ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? சஃபிக்ஸ்னா ஆஃப்டர் த ரூட் வேர்டு. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். அது சிலபிஃபிகேஷன் டெஃபினேஷன் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்ட். ஸோ சஃபிக்ஸ்ன்றது வந்து பிஃபோர் த ரூட் வேர்டு தப்பு. ஓகேங்களா? அது வந்து ஆஃப்டர் த ரூட் வேர்டு. அதே மாதிரி வந்து சிலபிஃபிகேஷன் இது ஆக்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஃபார்மிங் த டிவைடிங் த வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸு. ஸோ இது வந்து ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் இது வந்து இல்லை, தப்பு. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான், டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரையும் வந்து அடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எண்ணில் பெரிய எண் வந்து 11, 7:5, x:25, இல்லை x வந்து 35. அதே மாதிரி லீப் வருடத்தில் வந்து சுதந்திரத்திற்கு அக்டோபர் 24 இடையே உள்ள மொத்த நாட்கள் 69. மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் 1000 - 999. ஸோ வந்து என்னது 1. அதே மாதிரி 95 வந்து 2p + 1ன்றோம். மேக்ஸ் அப்படின்றது வந்து
இந்த நம்பரை குறிச்சா சயின்ஸ்ன்றது என்னதுன்னா பி. இது ஆப்ஷன் வந்து குறிச்சுக்கோங்க. அதே மாரி வந்து எண் சக்கரத்தில் உள்ள ஏபிசிடியினுடைய மதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, A16, B64, C256, D வந்து 512, 300 கிலோகிராம், 100 கிராம் ஓகேங்களா? ஸோ இத வந்து டிவைட் பண்றதுக்குள்ள வந்து என்ன ஆகும்னா வந்து கிராம்ஸா மாத்துறதுக்குள்ள 3000 கிராமா வந்து வரும். அதே மாரி வந்து 2020 ஜனவரி மாதம் முதல் நாள் வந்து திங்கட்கிழமைன்னா, மே மாதம் முதல் நாள் வந்து புதன்கிழமைன்றோம். ஏறு வரிசையில வந்து இது வந்து சி பார்த்துக்கோங்க. அதே மாரி கீழ்க்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண்கள்ல வந்து 217 எது பெரியதுன்னா, கீழ வந்து 5 டெசிகிராம் ஓகேங்களா? அதே மாரி 103ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4x + 5y = k என்பதன் தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா வந்து k யின் மதிப்பு எவ்வளோன்னா 32 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வட்டக்கோணமானது 12 சம அளவு கோணங்களா பிரிக்கப்பட்டால் கிடைக்கக்கூடிய வட்டப்பாடங்களின் மைய கோணம் வந்து 30 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3x + 9 இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து 1ன்னு சொல்லி சொல்றோம். ஏறு வரிசையில வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஓகேங்களா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. 107 கூற்றுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செவ்வக விளக்கப்படம் பற்றிய கூற்றுகள் வந்து கூற்று சி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி உள்ளபோது மணிமுள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையான பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 210, 150ன்னு சொல்லி சொல்றோம். கோண அளவு 180 டிகிரிக்கு மேல 360 டிகிரிக்குள்ள வந்து இருந்தா அத வந்து பின்வளை கோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 135 டிகிரியினுடைய மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா 90 டிகிரி. மிகை நிரப்பு கோணம்னா 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 135னா வந்து எவ்வளோ? 45 டிகிரி. ஓகேங்களா? இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயல வந்து 21 நாள் உழுறாங்கன்னா, 14 விவசாயிகள் சேர்ந்து 15 நாள்லயே உழுதுருவாங்க. தகு பின்னம் எதுன்னா 4/8 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி 113ல வந்து 36 ஆன்சர் குறிச்சுக்கோங்க. அதே மாரி பாஸ்கல் முக்கோணம் இந்த கொஸ்டின் வந்து y = 2x - 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி வந்து கூற்றுகள பொறுத்தவரையிலும் வந்து அந்த m இன் 6 மடங்கை அந்த கூற்றுல வந்து கூற்று சரி. அதாவது வந்து கூற்று வந்து 2 சரி. ஆனா கூற்று 1 வந்து தப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு கனசதுரத்தில் விளிம்புகளினுடைய எண்ணிக்கை வந்து 12 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதேமாரி சாய் சதுரத்தின் 6 சென்டிமீட்டர் மேலும் வந்து அந்த செவ்வகத்தினுடைய நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 4 சென்டிமீட்டர்ன்னு சுற்றளவு வந்து என்ன? அதுக்கு இடையான விகிதம் வந்து 6:7ன்னு சொல்லி சொல்றோம். ஒரு இலக்க அதாவது ஈரிலக்க பகா எண்ணினுடைய இலக்கங்களில் கூடுதல் 5 மற்றும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணியாகும். அந்த எண்ணை காண்க அப்படின்னா வந்து 23 அப்படின்னு நம்ம சொல்றோம். மகிழுந்து இந்த கணக்குல வந்து ஆன்சர் வந்து 5 மணி நேரம்ன்றோம். அதுமாரி 2 எண்களின் கூடுதல் 18 அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றும் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் வந்து எண்ணில் அந்த எண் வந்து என்ன 6,12 அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகிலே மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோலியன்றோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாளந்தா போட்டிருப்பீங்க. 1917ல தான் இது வந்து இதா பண்றாங்க. என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து மியூசியமா பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா ஆஸ்மோலியன் தான் வந்து பழசு 1600 சம்திங் அந்த வருஷத்திலே 1700 உலக வனவிலங்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ன்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி அமிலங்களில் எலுமிச்சை சாற்றில் வந்து சிட்ரிக் அமிலம் உங்களுக்கு தெரியும். வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் வந்து ஜெய்ப்பூர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா வந்து கால்சியம் ரிலேட்டடு. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகும். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து குடுத்துருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்ஜெக்டிவா தமிழ்ல நல்லா இருக்குது. இங்கிலீஷ் சரியா இருக்கு. இங்கிலீஷ்ல தப்பு. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல தப்புன்றதுனால இதுக்கு வந்து மார்க் வந்து எல்லாருக்கும் ஸ்டார் மார்க் குடுக்க வாய்ப்பும் இருக்கு. பார்க்கலாம். பிரம்மதேயம்ன்றது வந்து உத்திரமேரூர் அந்த கிராமம். கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல்கள் மண்டலம் கொண்டவை வந்து எது அப்படின்னா வந்து வாஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொகுதி முட்தோலிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மகரந்த தூள்கள் வந்து காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது. எதுலன்னா வந்து சூரியகாந்தியில இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் நேரடியா திண்ம நிலையிலிருந்து வாயுக்கு மாறுறது பதங்கமாதல் கற்பூரம். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சிருக்கும் அது. அதே மாரி வந்து நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு கரையும் தன்மையுடைய வாயு வந்து ஆக்ஸிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூற்றில் நீர் பாதுகாப்பு பற்றிய கூற்றுல வந்து 2மே சரியானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாரி வந்து புதுப்பிக்க இயலாத வளத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2மே சரின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாட்டு சாணத்தை பற்றிய கூற்றுல வந்து அதுவும் 2மே சரின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதே மாரி இந்தியாவின் டெட்ராய்டு. நம்ம ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை தான். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 136 136 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் கொஸ்டினாவும் குடுக்கலாம். எப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழடின்றது சிவகங்கை மாவட்டம். ஆனா மதுரைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத ஒண்ண வச்சு வந்து குடுக்கலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து எத வச்சு குறிச்சுக்கலாம்? ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலிய வச்சே நீங்க வந்து குறிச்சிடலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். ஆதிச்சநல்லூர் 4வதுக்கு, திருநெல்வேலி 3வது. ஓகேங்களா? ஸோ 4வதுக்கு வந்து 3வது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 இத வச்சு போட்டுறலாம். வெள்ளொளி கதிர்கள் மூலம் வானவில் தோன்றுகிறது. எப்படி? டிஸ்பரேஷன் அதாவது டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறப்பிரிகை. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றம் சரிதான். மரியானா கல்லில் எவரெஸ்ட் சிகரத்தை விட வந்து மரியானா கல்லின் ஆழம் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை விட அதிகம். ரைட்டு தான். 2மே வந்து சரி. விமானங்கள் வேகத்தை அளவிட வந்து நாட்டவன் பயன்படுத்துறோம். அதே மாரி நம்ம இஸ்ரோனுடைய தலைமையிடம் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைமையகம் வந்து அதாவது பெங்களூர்ல வந்து இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த பொறுத்துகக்கு வந்து 3 ஆன்சர் வந்து குறிச்சுக்கோங்க.
நிலவரைபடத்தில் அச்சத்திற்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் வந்து யார் வரைஞ்சாங்கன்னா தாலமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ம மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். அதே மாரி இதில் 2 கூற்றும் சரிதான். அதாவது காற்றில் 5ல் 4 பங்கு வந்து நைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டு தான். ஓகேங்களா? அதே மாரி இதில வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஜிப்ரால்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும், மத்திய தரைக்கடலையும் வந்து இணைக்குது. சரி. ஃபர்ஸ்ட்டே வந்து சரிதான். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்துல வந்து வச்சுக்கோங்க. அதே மாரி மனித தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கும் பொழுது மானுடவியல் அப்படின்னு சொல்றோம். தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கை வந்து டேஸ் பூச்சிகள் மூலம் வந்து நடக்குதுன்னா, இதில வண்ணத்து பூச்சியும் கரெக்ட்டு தான், தேனீயும் கரெக்ட்டு தான். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை அண்ட் ஹனி பீஸ் 2மே வந்து கரெக்ட்டு தான். குழந்தைகளுக்கான அவசர மைய எண் வந்து 1098 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதேமாரி முதல் நீர்மின் நிலையம் வந்து டார்ஜிலிங்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு அவங்க குடுக்குறது தான் வந்து ஆன்சர். பார்க்கலாம் என்ன ஆன்சர் குடுக்குறாங்கன்னு. கீழ்க்கண்ட எவை உறாவினை அதிகரிக்கும் வழிகள்னு சொல்லிட்டு. அதே மாரி அமேசான் காடு வந்து எங்க இருக்குன்னா, பிரேசில்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம குடுத்த நெறைய கொஷின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து வச்ச கொஷின்ஸ் வந்து நெறைய வந்து அப்படியே வந்து வந்திருக்கு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ஒரு 4, 5 பேர் தான் டஃப்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மத்தவங்க எல்லாமே வந்து வெரி ஈஸி அண்ட் ஈஸின்னு சொல்லியிருக்கீங்க. நெறைய பேர் பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கு. அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். நாளை வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 வந்து இருக்கு. அதுக்கு வந்து நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து ஜெயிங்க. நன்றி.